வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. சிறுநீரக பிரச்சனையை பற்றின மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு மக்கள் கிட்ட நிறைய கலந்துருக்கு. அதில் எதெல்லாம் மூட நம்பிக்கை, எது சரி, எது தப்புன்னு இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டயாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப செலவாகும், அது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்ற கேள்வியும் இன்னைக்கு உங்களுக்காக டாக்டர் கிட்ட கேட்க போகிறோம். வாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ மேம். ஹலோ, வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ டாக்டர். இப்போ நம்ம கிட்னி டயாலிசிஸ் பற்றி நிறையா பார்த்தோம், போன எபிசோட்லேயே பார்த்தோம். ஏன்னா இப்போ டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க, பட் ஆனால் எல்லா பேஷண்ட்டுமே எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்தாவே அவங்க என்னென்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே பாடி இதுவாக தான் இருக்கும், ப்ராப்ளமில் இருக்கும்போது அவங்க மென்டலாகவும் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்கள்ல. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திஸ் இஸ் அ வெரி ரியல் ப்ராப்ளம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். டயாலிசிஸில் இருக்கும்போதோ எனிதிங் ஒரு ஆர்கன் ஃபெயிலியர்னு ஒரு நியூஸ் கிடைக்கும் போது பேஷண்ட்ஸ்க்கு இட்ஸ் வெரி நேச்சுரல் டு ஃபீல் டிப்ரெஸ்ட் அபவுட் இட், டு ஃபீல் சேட் அபவுட் இட். பட் ஐ ரெக்கமெண்ட் யூ மீட் த டாக்டர், டாக் டு யுவர் டாக்டர் அபவுட் இட். சொல்லுங்க அவங்க பற்றி ஹவ் யூ ஃபீல், அண்ட் தென் they can help you how to further go about it. Mostly இந்த டிப்ரெஷன் வரதுக்கு சில ரீசன்ஸ் வரலாம். கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது ஒன் காமன் ப்ராப்ளம் இஸ் அரிப்பு, ஸ்கின் இச்சிங், கண்டினியூஸாக இச்சிங் இருக்குது. திஸ் இட் செல்ஃப் கேன் காஸ் டிப்ரெஷன் இன் மெனி பீப்புள். இதுக்கு வாட் ஐ யூஸ்வலி டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ் இமீடியட்லி குளிச்சவாடு அவங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சா த இச்சிங் சென்சேஷன் வில் கம் டவுன். திஸ் கேன் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஒன் திங். செகண்ட் திங், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். Because of when patients on dialysis, many of them avanga sleep cycle konjam reverse aidum. This also you can take help. There is solution to every problem. So stay strong, and dialysis is a good therapy. Correcta pannona if you follow your doctor's instruction. Take your BP tablets on time, you control your blood sugars, you follow the fluid restriction and the dietary restriction follow panni. If you carry on, you can do very well on dialysis. டாக்டர், இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, லைக் அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கேர் கிவர் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் கேர் கிவர் மேலேயும் பர்டன் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளை யூ பிரிங்கிங் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல் ஆர் ஹிம் ஆர் ஹர் டு த ஹாஸ்பிட்டல், டேக்கிங் தம் பேக் 2 to 3 times a week, or if not அவங்க பெரிட்டோனியல் டயாலிசிஸில் இருக்காங்கன்னா வீட்டில் இது செய்கிறதே இட் இஸ் அ டாஸ்க். பட் அந்த சப்போர்ட்டிவாக பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் வே டு லிவ். they will be more happier and they do better. When there is a family support, it is known that the patients will do better. டாக்டர், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஏற்கனவே மென்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அவங்க ஒர்க்கை விடணும், இல்லை வேலைக்கு போக முடியாது, ஏன்னா ட்ரீட்மெண்ட்டில் இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒர்க்கை விட்டுட்டா ஃபினான்ஷியலாக நம்மளால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நம்மளால் பண்ண முடியாதுன்னு நிறையா பேர் ட்ரீட்மெண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் எல்லாருக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். டயாலிசிஸ் பண்ணாதான் அவர் லைஃப்பை நம்ம காப்பாற்றினா அது பண்ணி தானே ஆகணும். அப்போ அவங்களுக்கு அஃபோர்டபுளாக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு அஃபோர்டபுள் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ தமிழ்நாடு we have schemes for dialysis. There are 2 types of dialysis. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி hemodialysis also we do under scheme. It is 8 dialysis that are done under scheme, and ரெகுலராக அதை ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ஒன் திங். இது இல்லாமல் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்க்கு கூட ஸ்கீமில் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கெத்தேட்டர் போடுறதுலேருந்து அது ஸ்கீமில் வரும், இன்க்ளூடிங் பேக்ஸ். ஐ திங்க் அவங்க பேக்ஸ் அந்த ஃப்ளூயிட் பேக்ஸ் what I say வீட்டுக்கே கொடுத்துடுவாங்க. மந்த்லி கொடுத்துடுவாங்க. அவங்க மந்தில் ஒரு தடவை மட்டும் நெஃப்ராலஜிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா போதும். they can continue doing dialysis at home and it gets covered. இந்த CM card in the scheme, it gets covered. டாக்டர், இந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல, இது ஜெனட்டிக்காக வருமா? லைக் அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, அதனால பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக. ஸோ தெர் இஸ் சர்டன் கிட்னி டிசீசஸ் அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசன் இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்கலாம். தெர் ஆர் சர்டன் திங். ஆல்சோ டயபிட்டிஸ் இஸ் another major risk factor that runs in families. The best way இதை ஸ்டாப் பண்ணணும்னா, இந்த ஹோல் செயின் நிறுத்தணும்னா, do early detection. Earlier detect பண்ணி, you regularly check your blood pressure, you check your sugars, you check your BMI, don't smoke, maintain a healthy lifestyle, and you can prevent it from going on to kidney failure. அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும். லைக் இப்போ அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே we can be careful. Yes, ரெகுலராக செக்அப் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணுறது. கம்பேர்ட் டு நார்மல் பாப்புலேஷன் they have to check more frequently. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தானா, இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா, இல்லை லோ காஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குமா? கண்டிப்பாக இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இந்த ஸ்கீம் வரும்.
நான் ஒர்க் பண்ணுற ஸ்ரீ லலிதம்பிகை மெடிக்கல் காலேஜில் கூட we do dialysis under scheme for free for patients. Now if you see the cost of dialysis or average it comes about 1100 1200 2000 வரைக்கும் or more than that also a cost of one single dialysis session வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது this scheme is a huge boon. Weekly thrice around this cost you give for 1 month. நீங்க யோசிச்சு பாருங்க அந்த காஸ்ட் எங்கே போய் நிற்குது. It's more than 12,000 15,000 for a month only for dialysis. இது இல்லாமல் medicines and then the injections. So the cost is very high. That way the scheme is a huge boon. Patients க்கு free when they are able to do dialysis under scheme. There are also a lot of standalone dialysis units that do these scheme dialysis and subsidized dialysis. டாக்டர் இப்போ வந்து மெடிக்கலில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு, நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துச்சு. இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து அதில் ஏதாவது அப்கிரேட் advanced treatment and facilities இருக்கா? So right now நம்ம hospital we have an interventional nephrologist Dr. Raghuram who does fistula. Most common problem for patients on dialysis in the fistula failure ஆகுதோ acute அது shut down ஆகுதோ it's a problem that we see, and usually the treat பண்ணோம்னா we end up referring to the vascular surgeon or it goes and it takes time. Now because we have a trained facility, we do immediately we apply scheme and we do balloon angioplasty for the fistula and they recover, they get good outputs. So this is something that is new and is being done at Lalitambike Medical College. Okay டாக்டர். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம உடம்புல வந்து 2 கிட்னி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கிட்னியுமே மஸ்டா இல்ல ஒரு கிட்னி இருந்தாவே நம்மளால சர்வை பண்ண முடியுமா? Okay, technically speaking one kidney is more than enough. In the transplant panna patientக்கு it's only one kidney that they have, and if you donate also, if somebody has donated very well ஒரு kidney வச்சு they can remain very well healthy if they check their blood sugars and their BP regularly, maintain a healthy lifestyle, regular check பண்ணா they can lead a very normal life. At least ஒரு கிட்னியாவது நல்லா பாத்துக்கணும். Definitely. Kidney failure வருதே 2 கிட்னியுமே ஃபெயில் ஆன பிறகு மட்டும்தான். If it is one kidney you don't get kidney failure. டாக்டர் இப்போ நம்ம இந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னும் போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா டாக்டர்? ஏன்னா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது இப்போ அதிகமாக நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? Kidney transplant is a life-saving procedure. It gives our patient a freedom of life madri kodukra. They don't have to go do regular dialysis. They can get back, start resuming activities. So transplant kapro, if followed correctly, procedures done right, avanga and the drugs at time, according to the time if they regularly take, do their regular checkups, it's life changing. ஓகே. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்களுக்கு டோனர்ஸ் எந்த மாதிரி? ஸோ யூஸ்வலி த ஃபர்ஸ்ட் திங் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இஃப் இட் இஸ் ரிலேட்டட் லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் த டாப் ப்ரையாரிட்டி. மேபி ஒரு சிப்ளிங்கோ மதர் ஃபாதர் that is a related, up to grandfather is also permitted, but related live related is and spousal kuda transplant pannalam. Spouse related other than related varum, but even spousal transplant is being done first. If after live transplants, then we look at disease donor appadina in the accidents la vara kidneys and the patients are next priority we keep for the transplants. டாக்டர் இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் ரிலேட்டடாக நிறைய மித்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்னன்னா இப்போ நீங்கள் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன், மெயினாக இந்த மித்து இருக்கும், இந்த கிட்னி ப்ராப்ளம் இருந்தாவே நீங்கள் வந்து அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க, அவனுக்கு மட்டும்தான்ப்பா கிட்னி ப்ராப்ளமே வரும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களா, அது உண்மையா? So kidney problems can be totally asymptomatic. It could be because of diabetes, hypertension, genetic predisposition, structurally on the track la vara problems, autoimmune ave varalam. Alcohol nala if a patient is dehydrated if that person takes more alcohol, then because of that acute kidney injury varalam, but not otherwise directly. Alcohol nala liver injury is much more common. Lot of liver diseases is more common because of alcohol. அது மாதிரி இந்த கிட்னில ப்ராப்ளம் இருந்தா அவங்களுக்கு பேக் பெயின் ஜாஸ்தியா வரும்னு சொல்றாங்களே. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு பேக் பெயின் இஸ் a symptom. Severe pain in the back, அது பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வரைக்கும் பரவற மாதிரி பெயின் இருக்கும். ஷார்ப் ஷூட்டிங் பெயின் on and off. Sometimes they have the pain, then pain இல்லாம இருக்கும், திருப்பி பெயின் வரும். This is called a colicky pain. This is a renal colic that happens. ஆனா பேக் பெயின் இருந்தா மட்டும் கிட்னி டிசீஸ் கண்டிப்பா கிடையாது. In fact 70% of the time, like I told you, 70% of the kidney injured ஆன பிறகு மட்டும்தான் kidney disease symptoms தெரியும். So which is why you should do early detection. You check your blood sugars regularly, check your creatinine regularly, do a urine test regularly, look for protein leak, and then you can detect it early. டாக்டர் அது மாதிரி இன்னொன்று என்னன்னா, இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. லைக் ஸ்டோன் இருந்தால் தண்ணி குடிச்சிட்டே இருங்க அந்த ஸ்டோன் வந்துடும் சொல்லுவாங்க. கிட்னியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் தண்ணி மட்டும் குடிங்க சரியாயிடும் அப்படின்றாங்கல்ல.
Okay, not really. So fluid intake, if you see kidney problem இருக்கவங்களுக்கு will be based on அவங்க அந்த டைம் இருக்கிற clinical status. So renal stones மட்டும் இருக்கு, மற்றபடி கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, யூரின் ஃப்ரீயாக போகுதுன்னா in those patients, yes, we tell them to hydrate, take 3 to 4 liters of water, we tell them to hydrate. But if it is somebody who's having a higher creatinine is affected, there is another kidney disease or pathology, இதெல்லாமே your doctor will decide. Then fluids அதை பொறுத்த வரைக்கும் தான் கொடுக்கணும், not that extra fluid எடுத்து அது சரியாயிடும் is not true. It has to be based on அவங்களோட body requirement பார்த்து தான் we have to tell them about fluids. டாக்டர், அது மாதிரி இந்த கிட்னி அண்ட் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இந்த மூலிகை சார்ந்தது இல்லை கஷாயம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? Definitely not. Actually, allopathic, when we give drugs, அதோட side effects என்னன்னு we are able to say. But certain of these drugs, you don't know what it can cause. In fact, a lot of medicines that are not labeled, அதில் heavy metal composition can be very high. And this will cause அந்த kidney failure இன்னும் சீக்கிரமாக வேகமாக அந்த end stage kidney disease progress ஆகும். So I would not recommend you to take anything that is not recommended by your nephrologist. அது மாதிரி இந்த கிட்னி பேஷண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது, டயாலிசிஸ் பேஷண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? இட்ஸ் நாட் எல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. யூஸ்வலி ஹையர் பொட்டாசியம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். லைக் bananas we don't allow for higher because of high potassium. Okay. Those fruits are told to be avoided. டாக்டர், அது மாதிரி இந்த பெயின் கில்லர்ஸை வந்து நிறைய எடுத்துக்கிட்டா அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்களே, அது கரெக்டா? Definitely not. So painkillersல யூஸ்வலி கிட்னி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆர் இன் ஜென்ரல் NSAIDs, non-steroidal anti-inflammatory agents, is completely not allowed. Unless unga doctor solranga, you should not take it. NSAIDs is not allowed. But apart from this, there's paracetamol, adu over the counter kedikum. You can take that safely for patients under your doctor's supervision. Like they say, no, alavukku adhigama அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. Exactly. That's the truth. Moderation is key. டாக்டர், அது மாதிரி யூரின் நல்லா பாஸ் பண்ணுறாங்க, அப்போ யூரின் நல்லா போகுது அவங்களுக்குன்னா அவங்களுக்கு கிட்னியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்படியா டாக்டர்? No, so this is a misconception. Urine produce பண்றது கிட்னியோட ஒரு ஃபங்க்ஷன், that is not the major function. பாடியோட நான் சொன்ன மாதிரி அந்த ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்ணுறது, வைட்டமின் டியோட மெட்டபாலிசம், பிபி மெயின்டைன் பண்ணுறது, டாக்ஸின்ஸ், lot of toxins that is removed, all of this is கிட்னியோட ஃபங்க்ஷன். யூரின் இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட், அது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான். ஸோ இன்ஃபேக்ட் டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்லையும் சில பேஷண்ட்ஸில் யூரின் வரும், சில பேஷண்ட்ஸில் யூரின் வராது. யூரின் வர்ற பேஷண்ட்ஸ்க்கு ஒரே பெனிஃபிட் என்னன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம் கம்பேர்ட் டு தோஸ் who don't have an output. Urine output சுத்தமாக வரலன்னா they have to depend, அந்த மிஷினில் தான் ஃபுல்லாக டயாலிசிஸில் டிபெண்ட் பண்ணணும் fluid remove பண்ணுறதுக்கு. So those patients even lesser water intake. Urine வர்ற பேஷண்ட்ஸ்க்கு they can take a little more than that, say 1.2 liters based on that. That's the only benefit. But urine வர்றனால கிட்னியோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு you cannot say that. டாக்டர், அது மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க கிட்னி பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா லைக் இப்போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் பார்க்காம, இல்லை இதுக்கெலாம் போய் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு தாயத்தை மந்திரிச்சு கட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கடைசியில் லாஸ்ட்டில் போய் பார்த்தா ரொம்ப சிவியர் ஆனதுக்கு அப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இந்த டைப்லையும், அதாவது இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பிலீவ்ஸ் எல்லாம் நம்பிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்காம இருப்பாங்களா? அந்த மாதிரிலாம் உங்களை யாரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்களா? This is a sad reality of our community. I'm not saying everybody, ஆனால் there are people who avoid initial stagesல வராம, they try a lot of other things without meeting a nephrologist. ஒரு கிட்னி டாக்டரை பார்த்து அந்த ஃபாலோ அப் பண்ணாமல் they try all sorts of things, or they don't do any treatment, and then they come at the later stages to us, and on the time it's very difficult to do anything. So I humbly request that when you have a kidney problem, or if your family there is a high risk of developing kidney problem or diabetes or sugar, please get checked on regular times, meet your doctor, அதை ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணுங்க, lead a healthy lifestyle. Everything has a treatment, and you take it the right way, you can lead a happy life. In fact, I want to thank you in the initiative எடுக்கிறதுக்கு to create awareness of kidney disease. It's a very sad truth, we don't have much awareness. I'm hoping உங்க ஷோ வழியா a lot of people understand about kidney disease and they come forward to get treated. அது மாதிரி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இந்த கிட்னி பற்றி நிறைய அவேர்னஸ் இப்போ யாருக்குமே இல்லை தான். நீங்கள் அது ரொம்ப தெளிவாக, அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப புரிகிற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம உடலில் இருக்க ராஜ உறுப்புகளில் ஒன்றான சிறுநீரகம். இந்த சிறுநீரகத்தை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, இதில் ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, அதை முன்னெச்சரிக்கையாக எப்படி தடுக்கிறது, இதை பற்றிலாம் டாக்டர் பிரியா தெளிவாக சொன்னாங்க. நம்ம உடல் பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.